வாரிசுனாலே எல்லாத்துக்கும் மயிறு எலி தான். உதயநிதியை வாரிசுன்னு சொன்னான், இன்பநிதியை வாரிசுன்னு சொன்னான், நமக்கெல்லாம் வயிறு எலி தான். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, அவங்களுக்கு எரியட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாரிசுனா வயிறு எலி தான். என்னமோ இவருக்கு தான் பிள்ளை இருக்குது, ஊரில் இருக்கிற எவனுக்குமே பிள்ளை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார். வாரிசுனா வயிறு எலி தான். எனக்கு வாரிசு இருக்குது, நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்கிறாரு. பெருமையாக சொல்ல வாரிசாக உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் வாரிசு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு? துணை முதல்வர்னு வச்சுருக்கீங்க உங்கள் வாரிசு துணை முதல்வர் வேலையாக பார்க்குறாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ரெசிடெண்ட்டில் போய் டெய்லி ஒரு படம் பார்க்குறாரு. ரிலீஸ் ஆகிற படத்தை டெய்லி ஒரு படம். நான் சொல்கிறது உண்மையாக போய் யான்னு பார்த்துக்கோங்க. ரெசிடெண்ட் பிஸ்னஸ் பூரா அவரே நேரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக ரெசிடெண்ட் அவருக்கு ஃபுல் டைம் பிஸ்னஸ், துணை முதலமைச்சர் என்பது பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு வாரிசை வச்சுக்கிட்டு சினிமா நடிகை கதைலாம் வருது. அப்போ நல்ல வாரிசா? அப்போ உங்கள் வாரிசை பெருமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாரிசு இல்லையே. இன்பநிதி அவர் கதை வேறு மாதிரி போகுது. வருங்காலத்தில் என்னென்ன கதை வருதோ தெரியல. அதனால் வாரிசு அரசியல்னால் எங்களுக்கு வயிறு எரியலப்பா. இப்படிப்பட்ட வாரிசை கொண்டாந்து விட்டுறாரு. இப்போ உங்கள் அப்பா உங்களை வாரிசுன்னு கொண்டாந்து விட்டார். பாடாப்படுறோம் எல்லாம். எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போகிறான், லஞ்சம் ஊழல் எல்லாம். நீங்களும் நல்ல வாரிசா? அதனால தான் நாங்கள் வாரிசு செய்துக்கிறோம்.